கொதித்தெழும் குருதி அங்கே கூறிய வாள் போல் பாயும். இந்த வார கவிதை கவிஞர் லிங்கேசன் எழுதிய சினம் விடு சிறந்திடு, சினம் தவிர்ப்போம். மானமும் அறிவும் நீக்கி மனிதனை மிருகமாக்கும் ஈனமாம் கோபக்கனலை இக்கணமே துரத்துவாயே. கொதித்தெழும் குருதி ஆங்கே கூறிய வாள் போல் பாயும். விதித்த நல் அறிவின் தீபம் வெம்பியே அணைந்து போகும். நொடிதனில் வந்த கோபம் மதிதனை மறைக்கக்கூடும். வடித்திடும் கண்ணீர் அதனால் வலுவாக நெஞ்சில் பாயும். வெய்யனல் வார்த்தை பேசி வேற்றுமை விதைப்பதாலே அன்பெனும் அகண்டபாலம் அடியோடு சரியுமன்றோ. ஆத்திரம் கண் மறைக்க அறநெறி தவறிப்போனால் நேற்றைய சுற்றம் எல்லாம் நெடும்பகை கொண்டு ஏசும். கூற்றவன் தூதன் இந்த விடம்மிகு சினமேயாகும். ஆற்றொணா துயரம் சூழும் ஆரோக்கிய கேடே ஆகும். சிந்தையில் இருள் கவிழ்ந்து சீற்றமே மிஞ்சி நிற்க முந்தைய பெருமையாவும் முகவரி அற்றுப்போகும். நிந்தனை சொற்கள் வீசி நேயத்தை உடைத்த பின்பு வந்தனை செய்தும் என்ன வருந்தித்தான் ஆவதென்ன. ஆழமாய் மூச்சை ஈர்த்து அகம்தனை அமைதியாக்கி வழக்கம்போல் சிரித்து பேசி வாழத்தான் பழகிக்கொள் நீ. வம்புக்கு வந்தபோதும் வாய்க்கு நீ பூட்டு போட்டு அம்புக்கு விடை கொடுத்து அன்பெனும் அமைதி நாடு. பொறுமையே உந்தன் குணமாம் புன்னகை உந்தன் ஆயுதம். சிறுமையாம் சினத்தை வென்று சீர்மிகு தேவன் ஆவாய். வையமே போற்றும் வண்ணம் வாழ்வினை அமைத்து கொள்ள ஐயமே இன்றி உந்தன் அகத்தினை காக்க வேண்டும். வெய்யனல் கோபம் நீக்கி விழுமிய பண்பில் நின்றால் வெற்றிகள் உன்னை சேரும். வீண் பழி உனைவிட்டோடும். சினம் வந்தா குருதி கூறுவாள் போல் பாயுதோ இல்லையோ, பிபி எகிரி ஹாஸ்பிட்டல் பில் கூறுவாள் போல் பாய்ஞ்சிடும்னு நினைக்கிறேன். கவிஞர் ரொம்ப ப்ராக்டிக்கலாக தான் எழுதியிருக்கார். எனக்கு கோபம் வந்தால் குருதி கூறுவாள் போல் பாயுதுன்னு தெரியாது. ஆனால் ஒய்ஃபு கிச்சன்லேருந்து வீசுகிற கரண்டி என் தலைக்கு மேலே கூறுவாள் போல் பாயும். நொடிக்குள் கோபம் வந்து நுண்மதியை கொன்று போடும். போன வாரம் இப்படி தான் எங்கள் சொந்தக்கார பையன் ஆஃபீஸில் மேனேஜர் திட்டாருன்னு உடனே ரிசைன் லெட்டரை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அடுத்த நாளே வடித்திடும் கண்ணீர் நம் வாழ்நாளும் தீராதன்றோ கதையாக ஆகி போயிட்டு இஎம்ஐ கூட இப்போ கட்ட முடியலங்க. ஹோம் லோனுக்கு அவஸ்தைப்பட்டுருக்கான் சம்பளம் இல்லாமல். கோபம் மனிதனோட அறிவை எந்த அளவு மழுங்க வச்சிடுது. கவிஞரோட அடுத்த வரியை கவனிச்சிங்களா? வெய்யனல் வார்த்தை பேசி வேற்றுமை விதைப்பதாலே அன்பெனும் அகண்ட பாலம் அடியோடு சரியுமன்றோ. அன்பெனும் பாலம் சரிஞ்சதோ இல்லையோ, அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் எனக்கு சாப்பாடு போடுற டைனிங் டேபிள் அடியோடு சரிந்து விட்டது. நீங்கள் கவிதையில் நேற்றைய சுற்றமெல்லாம் நெடும்பகை கொண்டு ஏசும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. கோபத்தால் சொந்தக்காரங்க எல்லாம் எதிரி ஆயிடுவாங்கன்னு சொல்கிறீங்களா? நிச்சயமாகம்மா. கோபத்தில் கண்ணு மண்ணு தெரியாமல் நம்ம பேசுகிற ஒரு வார்த்தை பல வருட உறவை சுலபமாக முறிச்சிடும். அதனால்தான் முந்தைய பெருமையாகவும் முகவரி அற்றுப்போகும் என்று எழுதினேன். நாம் கோபத்தில் பேசுகிற கடுமையான வார்த்தை எதிரில் இருப்பவர்கள் மனதை மட்டுமல்ல நம்முடைய நிம்மதியும் சேர்த்தே குலைத்து விடுகிறது. இதைத்தான் வள்ளுவர் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்று சொல்லியிருக்கிறார். இந்த முகவரி அற்று போகும் அப்படின்ற வரிங்க என் ஃப்ரெண்டுக்கு தான் சார் பொருந்தும். போன மாதம் அவங்க அக்கா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், அவங்க போயிருந்தாங்க. அங்கே அவங்களுக்கு சரியான மரியாதை கிடைக்கல. அதனால் அவங்க எல்லாரோட நம்பரும் பிளாக் பண்ணிட்டாங்க. இப்போ என்னாச்சு பார்த்தீங்களா? அவங்க முகவரி அற்று போன மாதிரி தானே ஆயிடுச்சு. அது மட்டுமா முகுந்தன், கவிஞர் அடுத்து என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். உண்மையாய் வருந்தினாலும் உடைந்த நெஞ்சம் ஒன்றாதன்றோ. இதை கேட்கும்போது எனக்கு என் ஐஃபோன் ஞாபகம்தான் வருது. போன வாரம் கோபத்தில் அந்த ஐஃபோனை தூக்கி போட்டு உடச்சிட்டேன். பின்னாடி அது உடஞ்சிட்டேன்னு வருந்தவ முடியும். 50,000 கொடுத்தா தான் மறுபடியும் வாங்க முடியும். கவிஞர் தத்துவார்த்தமாக சொன்னதை நான் பொருளாதார ரீதியாக உணர்ந்தேன். சந்துரு, நீங்கள் இந்த கவிதையை ரொம்ப காஸ்ட்லியாக விளக்குறீங்க. இதுக்கு ஒரு சூப்பர் தீர்வு இருக்குது. ஆழமாய் மூச்சை ஈர்த்து அகம்தனை அமைதியாக்கி வார்த்தைக்கு பூட்டு போட்டு வான் மௌனம் பழகி கொள்வாய். நானும் தான் ட்ரை பண்ணினேன். கவிஞர் சொன்ன மாதிரி கோபம் வரும்போது வாயை திறக்காமல் மௌனமாக இருக்கணும்னு முடிவு பண்ணினேன்.
போன வாரம் ரோட்டில் பைக்கில் போகும்போது பின்னாடி ஒருத்தன் வந்து இடிச்சிட்டான். எனக்கு செம்ம கோபம். ஆனால் கவிஞர் வரிகள் ஞாபகத்துக்கு வரவும் ஆழமாய் மூச்சை ஈர்த்து கண்ணை மூடி வான்மௌனம் பழக ஆரம்பித்தேன். அடடா, அப்புறம் என்னாச்சு சார்? அந்த இடத்துல அன்பு மலர்ந்ததா? எங்கம்மா அன்பு மலருது? நான் கண்ணை மூடி மௌனமாக நின்ன உடனே இடிச்சவன் நினச்சிட்டான் இவனுக்கு வாய் பேசவே வராது போல இருக்கு, பார்த்து போக மாட்டியான்னு என்னையே பார்த்து அவன் திட்டிட்டு அசால்ட்டாக போயிட்டான். கவிஞர் சொன்ன மாதிரி கோபம் வரும்போது மௌனமாக வாயை திறக்காமல் இருக்கலான்னு நானும் ட்ரை பண்ணேன். போன வாரம் ஒய்ஃப் ஏதோ சண்டை வளர்த்தாங்க. நானும் அந்த இடத்த விட்டு வாயை திறந்து பேசாமல் சைலண்ட்டாக நகரலாமான்னு பார்த்தேன். அப்புறம் என்னாச்சு? அமைதி கிடச்சிதா? நான் இவ்வளோ கத்தி பேசுகிறேன், நீங்கள் கண்டுக்காமல் இருக்கிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ அலட்சியமானு கேட்டுட்டு என் ஒய்ஃபு கட்டையை தூக்கிட்டு ஓடி வந்துட்டாங்க. அதனால் வம்பில் சினம் வந்தால் அவ்விடம் விட்டு அகல்வதை கொஞ்சம் வேகமாக அகலணுன்ட்டு நீங்கள் எழுதுங்க கவிஞரே. நிச்சயமாக சந்துரு. அடுத்த பதிப்பில் நெருங்கி நில்லாது ஓடிடகன்னு ஒரு வரியை சேர்த்துக்கிறேன். பொறுமை என்னும் குணமே உன் புண்ணிய ஆயுதம் கான், வெற்றிகள் வந்து வாடா மாலை சூடும். உண்மைதாங்க. கோபம் குறைஞ்சா பிபி டேப்லெட் செலவு மிச்சம், மொபைல் உடையாது, வீட்டில் நிம்மதியாக சாப்பாடு கிடைக்கும், ரோட்டில் அடியும் விழாது. இதை விட ஒரு மனுஷனுக்கு வேறு என்ன பெரிய வெற்றி வேணுங்க? கோபம் என்பது ஒரு தீக்குச்சி போன்றது. அது பிறரை எரிப்பதற்கு முன் தன்னைத்தானே எரித்து கொள்கிறது. நாம் கோபத்தில் பேசும் கடுமையான வார்த்தைகள் எதிரில் இருப்பவர்கள் மனதை மட்டுமல்ல, நம்முடைய நிம்மதியும் சேர்த்தே சிதைத்து விடுகிறது. கவிஞர் சொன்னது போல சினம் நம்மை மிருகமாக்கும் முன் ஆழமாய் மூச்சை ஈர்த்து ஒரு நொடி நிதானித்தால் அங்கே பல தவறுகள் தவிர்க்கப்படும், பல உறவுகள் காப்பாற்றப்படும். சினம் மனிதனை மிருகமாக்குன்ற கவிஞரோட உன்னத வரிகளுக்கு ஏற்ப நாமளும் சினத்தை தவிர்த்து மனிதர்களாக வாழ்வோம். வாழ்க்கை என்பது மிகவும் குறுகியது. அதில் ஈனமாம் கோபக்கனலை துரத்திவிட்டு பொறுமை என்னும் புண்ணிய ஆயுதத்தை ஏந்துவோம். வையகமே போற்றும் வண்ணம் நம் வாழ்வை அமைத்து கொள்வோம். சினம் தவிர்ப்போம், சீர்மிகு மனிதர்களாய் சிறந்து விளங்குவோம். மேலும் ஒரு காலத்தால் அழியாத கவிதை படைப்போடு மீண்டும் சந்திப்போம். கலையா கனவுகள் மெய்ப்படட்டும். நன்றி, வணக்கம்.